இரண்டு விதமான கூட்டத்தார் நம்புகிற ஒரு தவறான நம்பிக்கையையும் அதை சார்ந்து அவர்கள் கொடுக்கின்ற இரண்டு தவறான வேத விளக்கங்களையும் அல்லது வேத புரட்டுகளையும் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, கத்தோலிக்க திருச்சபையார் இயேசு கிறிஸ்துவின் தாயார் அவர்கள் இறக்கும் வரையிலும் அவர்கள் கன்னியாக இருந்தார்கள். அதாவது யோசேப்போடு கூட குடும்ப வாழ்விலே தாம்பத்திய வாழ்விலே ஈடுபடவில்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக அவர்கள் பிள்ளை பெற்றுக் கொள்ளவில்லை என்று ஒரு தவறான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். சிபிஎம் அல்லது பிபிஎம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அவர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வருகின்ற சீயோன் மலையிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட காணப்படுகிற 1,44,000 பேர் அது அந்த சிபிஎம் அல்லது பிபிஎம் சபையை சார்ந்த திருமணமாகாத ஊழியக்காரர்கள் என்கின்ற ஒரு தவறான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். இதற்கு இந்த இரண்டு தவறான விளக்கங்களுக்கும் அடிப்படையாக இவர்களிடத்திலே காணப்படுகிற ஒரு தவறான நம்பிக்கை உள்ளது. அது என்ன நம்பிக்கையின் அடிப்படையில் இவர்கள் தவறான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். முதலாவது, இந்த கத்தோலிக்க திருச்சபையின் இடத்துக்கு வருவோம். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் தாய் இயேசு கிறிஸ்துவை பெற்ற பின்பதாக அடுத்து யோசேப்பு என்பவர் மரியாளுக்கு ஒரு கார்டியனாக, ஒரு பாதுகாவலராக மட்டும்தான் காணப்பட்டார், அல்லது அவரை பராமரிக்கிறவராக மட்டும்தான் காணப்பட்டார். அவர் ஒரு புருஷனாக நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லி கத்தோலிக்கர்கள் நம்புகிறார்கள், அதை போதிக்கிறார்கள். ஆகவே மரியாள் அவர்கள் கடைசி வரைக்கும் கன்னித்தன்மையோடு காணப்பட்டார்கள். அதன் பின்பதாக அவர் மரிக்கவில்லை, உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் வான ராக்கினியாக காணப்படுகிறார்கள் என்பதாக நம்புகிறார்கள். இது முற்றிலும் வேதத்துக்கு முரணானது. வேதத்திலே இதை குறித்து இவர்கள் சொல்லுகிறதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. மாறாக இவர்களுக்கு எதிராக அநேக ஆதாரங்கள் காணப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள் என்று வேதம் பதிவு செய்துள்ளது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் போது யூதர்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவன் தச்சன் அல்லவா, இவனுடைய சகோதரிகள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இவன் யோசே என்பவர்களுடைய சகோதரன் அல்லவா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்களை குறித்து சகோதரிகளை குறித்து அங்க பேசுகிறார்கள். இன்னும் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவானவர் பேசிக் கொண்டிருக்கும் போது சிலர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்கும்படியாக வந்திருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களோடு பேசுகிறார், என்னுடைய தாயார் யார், என்னுடைய சகோதரர் யார், பிதாவின் சுத்தம் செய்கிறவர்கள் யாரோ அவர்தான் என்னுடைய தாயார் என்னுடைய சகோதரிகள் என்று சொல்லி அங்கேயும் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் உண்டு என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமிலிருந்து தன் சொந்த இடத்திற்கு செல்லுகிறார், கலிலேயாவுக்கு. அங்கே செல்லும் போது அவருடைய சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதனால், பிரபலமாயிருக்கிற விரும்புகிற ஒருவன் அந்தரங்கத்திலே ஒன்றும் செய்ய மாட்டான், நீ போய் அங்கே எருசலேமில் ஏதாவது செய்யும், அப்பொழுது அவர்கள் எல்லாரும் விசுவாசிப்பார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை கிண்டல் அடிக்கிறார்கள். அவரது சகோதரர்களும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி பேசினார்கள் என்று சொல்லி யோவான் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இப்படி அநேக வசனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் உண்டு என்று சொல்லி நிரூபிப்பதற்கு ஆதாரமாக விளங்குகிறது. ஆனால் இதெல்லாம் என்னது, கத்தோலிக்கர்கள் சொல்வார்கள், இது இயேசு கிறிஸ்துவின் நேரடி சகோதரர்கள் அல்ல, அவருடைய சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் என்று சொல்லி போதிப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் மத்தேயு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் மிக முக்கியமான ஒரு ஆதாரம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. அவள், அதாவது மரியாள், தன்னுடைய முதற் பேரான குமாரனை பெருமளவும், இயேசு கிறிஸ்துவை பெருமளவும் யோசேப்பு அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது. அன்புக்குரியவர்களே, உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். அடுத்த அறிவிப்பு வரும் வரையிலும் பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் திறக்காது என்று சொல்லி ஒரு அறிவிப்பு வருகிறது. அதாவது அடுத்த அறிவிப்பு வரும் வரையில், அதாவது அடுத்த அரசாங்கம் அறிவிப்பு வெளியிடும் வரையிலும் பள்ளிக்கூடங்கள் திறக்காது. இதனுடைய பொருள் என்ன? இனிமேல் காலங்கள் முடிகிற வரைக்கும், இந்த பூமி அழிகிற வரைக்கும் பள்ளிக்கூடங்களே திறக்காது என்ற பொருள் இல்லை. அடுத்த அறிவிப்பு வரையிலும் திறக்காது. அப்படியானால் அடுத்த அறிவிப்பு, சரியான அறிவிப்பு வந்த பின்பதாக பள்ளிக்கூடங்கள் திறக்கும் என்பது பொருள். அதே போல இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரையிலும் யோசேப்பு அவளை அறியவில்லை. அப்படி என்றால் பொருள் என்னது? இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பதாக அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த அறிதல் என்பது தங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரையிலும் மரியாளும் யோசேப்பும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பதாக தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் என்று பொருளாகிறது. இப்படி பேசும்போது கத்தோலிக்கர்கள் நினைக்கிறது என்ன? மரியாளை அவமானப்படுத்தி விட்டாய். அதாவது இவர்கள் சொல்லுகிறது, மரியாள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் என்று சொல்வது, அல்லது மரியாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொல்வது மரியாளை அவமானப்படுத்துவதாக கருதுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் கத்தோலிக்கர்களுடைய தவறான நம்பிக்கை. இதே நம்பிக்கை சிபிஎம் காரணத்திலும் காணப்படுகிறது. என்ன நம்பிக்கை?
திருமணம் செய்து கொள்வது அல்லது குழந்தை பெற்றுக் கொள்வது அவருடைய கௌரவத்தை தாழ்த்தும், அவருடைய பரிசுத்தத்தை குறைக்கும் செயலாக எண்ணுகிறார்கள். மரியாளுக்கு குழந்தைகள் இருந்தது அல்லது அவர்கள் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள், யோசேப்பு மரியாளும் ஈடுபட்டார்கள் என்று சொல்வது அவருடைய பரிசுத்தத்திற்கு களங்கம் விளைவிக்கும் செய்யலாம். அது எப்படி ஆகும்? ஒரு மனிதன் திருமணம் செய்து கொண்டு அப்படி திருமண பந்தத்தில் ஈடுபடாமல் இவர்கள் சொல்வது போல் வெறும் பாதுகாவலனாக இருப்பதுதான் அந்த திருமண பந்தத்தையே அவமதிக்கும் செயல். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆதியாகமத்திலிருந்து கோட் பண்ணி, தேவன் எனக்கு மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அப்படியானால் தேவன் இணைத்திருக்கிறார். மரியாதை யோசேப்பையும் இணைத்தது யார்? திருமண பந்தத்தில் கணவன் மனைவி என்றே தேவன் சொல்லுகிறது. அந்த பந்தத்தில் இணைத்த தேவன் இணைத்திருக்கிறார். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக தங்களை பிரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது தேவனுக்கே செய்கிற துரோகம் ஆகிவிடாதா? இதை அவர்கள் சிந்திப்பார்களே. ஆனால் திருமணம் செய்து கொண்டார்கள், அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள், அவர்கள் பிள்ளை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்வது அவர்களுடைய பரிசுத்தத்திற்கு களங்கம் விளைவிக்கும் செயலாக எண்ணுகிறார்கள். அன்புக்குரியவர்கள், அது முற்றிலும் பிழையானது. அவர்கள் திருமணம் செய்து யோசேப்பும் மரியாளும் திருமணம் செய்து அவர்கள் கணவன் மனைவியாக வாழவில்லை, அவர்கள் வெறும் கார்டியனாக இருந்தார் என்று சொல்வதுதான் திருமண பந்தத்தை அவமதிக்கும் செயல், கடவுளை அவமதிக்கும் செயலாக காணப்படுகிறது. சரி, இந்த பக்கம் வருவோம். சிபிஎம் டிபிஎம் என்று சொல்லப்படுகிற அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வெளிப்படுத்தின விசேஷம் இதில் வருகிற அந்த 1,44,000 பேர் சிபிஎம் சபையை சார்ந்த அல்லது டிபிஎம் சபையை சார்ந்த திருமணமாகாத ஊழியக்காரர்கள், அவர்களைத்தான் இந்த 1,44,000 பேர். ஆகவே அவர்கள் எதை என்கரேஜ் செய்கிறார்கள்? திருமணம் செய்யாமல் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை என்கரேஜ் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது அதற்கு அவர்கள் காண்பிக்கிற வசனம் அதன் கீழே வருகிற அதே அதிகாரத்தில் கீழே வருகிற இவர்கள் அவர்களை குறித்து அவர்களுடைய குணாதிசயங்களை குறித்து சொல்லி, ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு வசன பகுதியை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் ஸ்திரீகளால் திருமணம் செய்தால் அது ஸ்திரீகளால் கரைபடுவது, அது அவர்களுடைய கற்பை இழக்க வைப்பது என்று சொல்லி அவர்கள் நம்பி திருமணம் செய்யாமல் வாழ்வதுதான் அந்த சியோன் மலையிலே இயேசு கிறிஸ்துவோடு நிற்கிற அந்த 1,44,000 அந்த எண்ணிக்கையிலே சேர்வதற்கு தகுதி என்று சொல்லி இவர்கள் நம்புகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது முற்றிலும் பழையான செயல். அன்புக்குரியவர்களை, பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், உங்களை கொரிந்தியர் புத்தகத்திலே உங்களை நான் கற்புள்ள கன்னியாக இயேசு என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள கன்னியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது, இங்கே அவர் ஒப்பு கொடுத்த அந்த கொரிந்தியர் சபை எல்லாருமே திருமணம் செய்யாமல் வாழ்ந்தார்கள் என்று பொருளா? இல்லை. இங்கே கற்புள்ள ஒரே கன்னியாக இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? அவர்கள் தீட்டுப்படாதவர்களாக, உலக அசுத்தங்களில் தீட்டுப்படாத வேறுபரிக்கப்பட்டவர்களாக அல்லது தவறான போதனைக்குள்ளாக சிக்கிக் கொள்ளாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரே நபருக்கு கட்டுப்பட்டவர்களாய் வாழும்படியாக உங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்பது பொருள். அதுதான் நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கும் பொருந்தும். அப்படியானால் இந்த கற்புள்ளவர்கள் இவர்களை, ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள் இவர்களை என்று சொன்னால் வேறு காரியங்களால் உலக காரணங்களால் தங்களை தீட்டுப்படுத்தாமல் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சார்ந்து வாழுகிறவர்கள் என்று பொருளாகிறது. ஆகவே இது இவர்கள் சொல்வது போல திருமணம் செய்யாமல் வாழ்வதுதான் அங்கே பரலோகம் சியோன் மலையில செல்லக்கூடிய தகுதி என்று சொல்வது அது தவறான காரியம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கிரியைகளினால் ஒரு மனிதன் நீதிமானாக்கப்பட முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசத்தினால் மாத்திரமே நீதிமானாக முடியும். ஒருவன் கிரியை செய்து உயர்ந்த இடத்தை அடையலாம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை அவமதிக்கும் செயலாக மாறிவிடும். ஆகவே திருமணம் செய்யாமல் வாழ்வது அது ஒரு உயர்ந்த செயல், அது ஒரு உயர்ந்த கிரியை. ஆகவே இப்படி செய்தால் பரலோகத்தில் உன்னத இடங்களை பெற்றுக் கொள்ளலாம் எப்படி என்கின்ற, அல்லது இது ஒரு உயர்ந்த செயல். திருமணம் ஆனவர்களை காட்டிலும் திருமணம் ஆகாதவர்கள் துறவற வாழ்க்கை வாழ்வது என்பது அது ஒரு மேலான வாழ்க்கை, அது பரலோகத்துக்கு செல்வதற்கான தகுதியை கூட்டும் செயல் என்று ஒருவர் நம்பினான் என்று சொன்னால் அது முற்றிலும் பிழையானது. அது இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை அவமதிக்கும் செயல், சிலுவை மரணத்தை கொச்சைப்படுத்தும் செயலாகி விடுகிறது. காரணம், விசுவாசத்தினாலே மாத்திரமே ஒரு மனிதன் நீதிமானாக முடியும், கிரியைகளினால் எந்த மனுஷனும் நீதிமானாக முடியாது என்று சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்க, நான் என்னுடைய திருமண வாழ்க்கையை துறந்து அல்ல திருமணம் செய்யாமல் நான் துறவற வாழ்க்கை வாழுகிறேன், இது ஒரு கிரியை, இது நிமித்தம் எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்று ஒரு மனிதன் எண்ணுவான் என்று சொன்னால், தன்னுடைய கிரியை அங்கு முன்னர்த்தைப்படுத்துவான் என்று சொன்னாலே அவன் இயேசு கிறிஸ்துவை மட்டப்படுத்துகிறான் என்று பொருள். ஆகவே இந்த கத்தோலிக்கர்களிடத்திலும் இந்த சிபிஎம் சபையர்களிடத்திலும் காணப்படுகிற இந்த
இரண்டு பிழையான வேத புரட்டுக்கும் காரணம் அவர்கள் திருமண வாழ்வை துறவற வாழ்வை காட்டிலும் குறைவானதாக எண்ணுகிறார்கள். துறவற வாழ்வு திருமண வாழ்வை காட்டிலும் மேலான ஒன்றாக எண்ணுகிறார்கள். இது வேதத்திற்கு முற்றிலும் எதிரானது. காரணம், ஆண்டவர் ஆதியாகமத்திலே தோற்றுவிக்கும் போதே, ஒரு மனிதனை தோற்றுவிக்கும் போது குடும்பமாக படைக்கிறார். அவர் சொல்லுகிறார், இது நிமித்தம் புருஷனானவன் தகப்பனை தாயம் விட்டு மனைவியோட இசைந்திருக்க கடவான் என்று சொல்லி ஆண்டவர் இணைக்கிறார். ஒரு ஆண்டவர் இணைத்த ஒரு காரியம் எப்படி ஒரு தாழ்ந்த செயலாக இருக்க முடியும், பரிசுத்தம் குறைவானதாக இருக்க முடியும்? ஆகவே இது முற்றிலும் தவறானது. ஆண்டவரை அவமானப்படுத்து, ஆண்டவர் செய்த ஒரு காரியத்தை அவமானப்படுத்துகிறதாக காணப்படும். ஆகவே தேவன் தான் நினைத்தார், அதை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். இந்த சிபிஎம் சொல்லுகிற எவர்களுடைய பேச்சுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே பேசும்போது சீடர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து இடத்துல கேள்வி கேட்கும் போது அவர் பதில் சொல்லிக் கொண்டே வருகிறார். விபச்சாரத்தின் நிமித்தம், விபச்சார காரணத்தின் நிமித்தம் வேற எந்த காரணத்தினாலும் மனைவியை விவாகரத்து செய்யக்கூடாது என்று சொல்லி வரும்போது சீடர்கள் சொல்லுகிறார்கள், அப்படியானால் வேற எந்த காரணத்துக்காக விவாகரத்து செய்யக்கூடாது என்று சொன்னால் விவாகம் செய்வதை காட்டிலும் விவாகம் செய்யாமல் இருப்பதுதான் நல்லது என்று சொல்லி சீடர்கள் சொல்லுகிறார்கள். என்னது, இவர் சீடர்கள் என்ன நினைக்கிறார்கள்? சின்ன சின்ன சண்டை வரும், கருத்து மோதல்கள் வரும், அதனால் சண்டை வரும். இப்படி இந்த சண்டையெல்லாம் சகித்துதான் ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழணுமா? அதை காட்டிலும் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது என்று சொல்லி சீடர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வரம் பெற்றவர்களே இந்த வசனத்தை அங்கீகரிப்பார்கள் என்று சொல்லுகிறார். இதை வைத்துக் கொண்டு இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார், வரம் பெற்றவர்கள் தான் என்னது இந்த வசனத்தை அதாவது திருமணம் செய்வதை காட்டிலும் திருமணம் செய்யாதிருப்பதுதான் சிறந்தது என்று சொல்லி வரம் பெற்றவர்கள் தான் அங்கீகரிப்பார்கள். ஆகவே சிபிஎம் சபையாகி எங்களுக்கு அந்த வரம் இருக்கிறது, நாங்கள் தான் அங்கீகரிப்பாகவே இயேசு கிறிஸ்துவை சொல்லிவிட்டார், திருமணம் வாழ்க்கை காட்டிலும் திருமணம் செய்யாதவர்கள் உயர்ந்தவர்கள், இதை அங்கீகரிப்பவர்கள் வரம் பெற்றவர்கள். ஆகவே மற்றவர்கள் எல்லாரும் வரம் இல்லாதவர்கள், நாங்கள் இந்த வரம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாங்கள் திருமணம் வாழ்க்கை காட்டிலும் திருமணம் செய்யாத வாழ்க்கை தான் சிறந்தது என்று நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்பதாக சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே சீடர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? திருமணம் செய்வதை காட்டிலும் திருமணம் செய்யாமல் இருப்பதுதான் எளிது என்று சொல்லுகிறார்கள். அதாவது திருமண வாழ்வு மிக கடினமானது, துறவற வாழ்வு தான் எளிதானது என்று சொல்லி சீடர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அது 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 வரம் பெற்றவர்கள் தான் இந்த வார்த்தையை அங்கீகரிப்பார்கள் என்று சொல்லி. அதாவது எல்லாரும் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், பெரும்பாலானோர் கத்தோலிக்கர்களாகட்டும் இந்த சிபிஎம் காரர்களாகட்டும், திருமணம் செய்யாமல் இருப்பதுதான் ஒரு கடினமான தியாகமான வாழ்க்கை, திருமணம் செய்யாமல் இருப்பது ஒரு தியாகமான வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சீடர்களும் அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாகத்தான் வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படி பேசும்போது திருமண வாழ்வில் வேறு எந்த ஒரு காரணத்தினாலும் எப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் குடும்ப வாழ்விலே டைவர்ஸ் என்பதை இருக்கக்கூடாது என்று சொல்லும்போது அப்படியெல்லாம் வாழ முடியாது. காரணம், திருமண வாழ்வு கடினமானது. ஏதோ பிரச்சனை வந்தால் டைவர்ஸ் செய்ய முடியும் என்றால் திருமண வாழ்வு எளிது. அப்படி பிரச்சனை வந்தால் எந்த காரணம் டைவர்ஸை செய்யக்கூடாது என்றால் திருமண வாழ்வு ரொம்ப கடினம். அதுக்கு துறவற வாழ்வு ரொம்ப எளிது, எந்த பிரச்சனையும் இல்லை, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை, மனைவி சமாளிக்க வேண்டியதில்லை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதில்லை, குடும்பத்தை கவனிக்க வேண்டியதில்லை, நாம் சிங்கிளாக இருந்து எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொண்டு போகலாம். ஆகவே துறவற வாழ்வு தான் எளிது என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார்கள். அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை எல்லாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள், வரம் பெற்றவர்களா இந்த காரியத்தை அங்கீகரிப்பார்கள் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை எப்படி புரட்டுகிறார்கள் பாருங்கள். அன்புக்குரியவர்களே, நான் இரண்டையும் ஒன்றை உயர்த்தி ஒன்றை தாழ்த்திய பேசவில்லை. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய விருப்பம் இருக்கிறது. அதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், திருமணம் செய்ய விரும்புகிறவன் திருமணம் செய்யட்டும், திருமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற திருமணம். ஆனால் இங்க என்ன பிரச்சனை என்றால், திருமணம் செய்யாமல் இருக்கிறவர்கள் திருமணம் செய்கிறவர்களை சிபிஎம் காரர்கள் பரிசுத்த அளவிலே குறைவாக எடை போடுவதும், திருமணம் செய்யாமல் வாழ்வது ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏதுவானதாக எண்ணுவதும் இங்கே தவறானது. அதுக்கு ஏதுவாக போதிப்பதும் அங்கே தவறாக முடிகிறது. அதற்காகத்தான் இந்த வேத விளக்கங்களை தவறாக போதிக்கிறார்கள். கத்தோலிக்கக்காரர்கள் மரியாள் திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்லும் போது, குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டார் என்று சொல்லும் போது, மரியாதை களங்கப்படுத்தி விட்டார் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அவர்கள் திருமண வாழ்வை கொண்டு சற்று கனவீனமானதாக பார்க்கிறார்கள், துறவற வாழ்வை சற்று கனமுள்ளதாக பார்க்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே விவாகமானது யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ திருமண வாழ்வை தான் ஆண்டவர் வேதம் கனமுள்ளது என்று சொல்லி சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆகவே இந்த கத்தோலிக்கர், சிபிஎம் சபையார், டிபிஎம் சபையாருடைய இந்த எண்ணங்கள் மற்ற சபையாரிடத்திலும் கிறிஸ்தவ விசுவாசிகளிடத்திலும் பரவலாக எப்படியோ பரவிவிட்டது. இன்னைக்கு மக்களிடையே கூட திருமணம் செய்யாமல் வாழ்கிறவர்களை அவர்கள் ஏதோ ஒரு புனிதர்கள் ரேஞ்சுக்கு உயர்த்துவது அது தவறான செயல். காரணம், தன்னுடைய கிரியைகளினால்
அவன் நீதிமானாக்கப்படுவதில்லை, விசுவாசத்தினால் மாத்திரமே நீதிமானாக்கப்படும். ஏனோக்கு உட்பட, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து காணப்படாமல் போனவன், அவன் குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த போதே குமாரத்திகளையும் பெற்றான் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கத்தோலிக்கர்கள் அவருடைய முதல் போப்பாக நம்புகிற பேதுரு, அவர் திருமணம் செய்தவர், அவருடைய மாமியாரை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆக திருமண வாழ்வை கனமீனம் அது துறவர வாழ்வு கொஞ்சம் அதை காட்டிலும் மேலானது என்று சொல்லி எண்ணுவது வேதத்திற்கு முரணானது.